உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் சபைக்கு வந்த அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் எல்லாரும் எழுந்திருந்து சங்கீதம் 93 முறையாக படிப்போம். சங்கீதம் 93, சாம்ஸ் 93. சாம்ஸ் 93. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உறுதியானது நிராதியாக இருக்கிறேன். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திறந்து எழும்பின. நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, அப்பா, அந்த நல்ல வேலைக்காக முக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. சேனையில் கர்த்தாவே, முக்கு கோடாக்கடி ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, எங்கள் அனைவரும் இந்த இடத்துல கொண்டு ஒருமித்து உம்முடைய ஆராதனை செய்ய கத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்கள் அனைவரையும் கண்மணி போல பாதுகாத்தீர். முக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, பரிசுத்த நாமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் விரும்புகிற வண்ணமாக பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் ஆராதிக்க கத்த கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பிரியமானபடி உம்மை ஆராதித்து கர்த்தாவே, இந்த இடத்துல கர்த்தாவே உம்முடைய அன்பையும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தையும் நாங்கள் ஆண்டவரே இன்னும் அதிகமாக கர்த்தாவை அனுபவிக்க கத்த கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வர்றவர்களை தடையின்றி கத்த கூட்டிக் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை நாங்கள் ஒருமித்து ஒரு மனதோடு ஆராதிக்க நம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்த கத்த கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பாடல் வேலையிலும் கர்த்தாவே, ஜெப வேலைகளும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனத்தை நாங்கள் கேட்டு கர்த்தாவே, நாங்கள் இந்த வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே நாங்கள் முன்னேறி செல்ல கத்த கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கும் எங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு நாங்கள் இதை இந்த மன்னாவை கர்த்தாவை பகிர்ந்து கொடுக்க கத்த கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பலப்படுத்தும் உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தான் நம்ம வாசிச்சோம் இல்லையா? கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆகையால் பூச்சக்கரம் நிலை பெற்றிருக்கிறது. பூச்சக்கரம் நிலை பெற்றிருக்கிறதாம். அதனால் தேவனுடைய பரிசுத்தம் இந்த இடத்துல இருக்கிறது. நம்ம கடைசி வசனம் வாசித்தோம், சங்கீதம் 93 உமது சாட்சிகள் மிகவும் உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தில் அலங்காரமாக இருக்கிறது. நான் எப்பவுமே சர்ச்சுக்குள்ளே வரும்போதில் இன்னும் அழகாக டெக்கரேட் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும், இன்னும் இங்கெல்லாம் ஒரு 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 நல்ல ஃப்ளவர் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணால் எவ்வளோ நல்லாயிருக்கும், இதெல்லாம் ஆசை இருக்குது எனக்கு. ஆனால் இதை இங்கே நம்ம பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை. நமக்கு முன்னாடி வேறு சர்வீஸ் இருக்குது. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, பரிசுத்தமானது நித்திய நாளாக உம்முடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. டெக்கரேஷனே கர்த்தருடைய ஹோலினஸ் தான் நான் சர்ச்சில். ஆமென். அப்போது அவர் நம்ம கூட்டினோன்னு அவர் வந்துடுறாருல, மேலேருந்து பார்த்தோன்னா வெல் டெக்கரேட்டட் சர்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கே கர்த்தர் பிரசன்னம் இருக்குதோ அதுதான். எங்கே பியூட்டிஃபுல்லாக பரலோகத்துலேருந்து பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் வெல் டெக்கரேட்டட். பிகாஸ் நமக்கு எல்லாம் தெரியும் பரிசுத்த தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். பரிசுத்த தேவனை ஆராதிக்க முடியாது நம்ம வந்திருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் எப்போ உங்களை துதிச்சாலும் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அது பரலோகமாக மாறுது. திஸ் பிளேஸ் பிகம்ஸ் ஆஸ் அ ஹெவன் when we start praising God. அதுதான் இன்றைக்கி நம்ம பாட போகிறோம். நான் பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீங்கள் அங்கே இருக்கிறீர், ஆலயத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே இங்கே நீங்கள் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதி. எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? எல்லாம் சேர்ந்து நம்ம பாடலாமா? நல்லா கை தட்டி உற்சாகமாக பாடலாமா? வாசிங்க.
பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். சொல்லமா சேர்ந்து துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீ. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீ. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. சொல்லுவோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே. உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதி கணம் எல்லாம் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துவோம். சொல்லாம எல்லாம் சேர்ந்து துதி. துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சொல்ல இன்னொரு தடவை துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். சேம் கார்ட்ஸ். சங்கீதத்தினுடைய கடைசி வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அதனால்தான் இயேசு கிறிஸ்து அந்த கோவேறு கழுத மேல போயின்னு இருக்கிறார். போகும்போது பரிசேயர்லாம் சொல்றாங்க, இவங்கெல்லாம் இப்படி துதிக்கிறாங்களே, உங்களை அப்படியே பிரைஸ் பண்றாங்களே. அவர் சொல்றாரு, இவங்க அமைதியா இருந்தா இங்க இருக்கிற கல்லுகள் எல்லாம், ஈவன் த ஸ்டோன்ஸ் வில் ஸ்டார்ட் பிரைசிங். நம்ம பேசலைன்னா இங்க இருக்கிற கல்லுலாம் கூட துதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஆண்டவர் என்னன்றாரு? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இட்ஸ் a privilege, high privilege to praise God. ஏன்னா அவர் இறங்கி வர்றதுனால. நம்மளெல்லாம் ஆண்டவர் இன்வைட் பண்ணதே எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் தெரியுமா? நான் டெய்லி யோசிப்பேன், ஆண்டவர் என்ன எப்படி கூப்பிட்டீங்கன்னு தெரியலையே. ஐம் வெரி ஹைலி ப்ரிவிலேஜ்ட் பிகாஸ் ஐ ஃபவுண்ட் ஜீசஸ். கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறதுனாலனா அவர் தேவாலயத்தில் மாத்திரம் அவர் இறங்கி வந்துடுவார், ஏன்னா துதிக்கிறதுனால. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்லணுமோ என்னன்னு,
உங்கள் நாமத்தை உயர்த்துகிற இடத்துல நீர் வாசம் பண்ணுறீங்க நான் நம்புகிறேன். கர்த்தர் வாசம் பண்ணுற இடத்துல ஆண்டவர் இப்போ ஒரு லிட்டரலாக ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன். உங்கள் ஆவிக்குரிய கண்ணு திறந்து உண்மையாகவே கர்த்தர் இங்கே ராஜாவாக வந்திருக்கிறத பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவோம் நம்ம? how we will react? எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? ஐயோ ஆண்டவர் வந்துட்டாரு, இல்லை பயம், இல்லை சிரிப்பு, சந்தோஷம், ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா? நம்ம சர்ச்சில் இப்போ வந்திருக்கிறோம். let God open our spiritual eyes to show that Jesus is here in our midst. That is the big decoration. அதுதான் இன்னைக்கு வாசிச்சிருப்ப ஆண்டவர் இதை விட பெரிய அலங்காரம் எங்களுக்கு வேணாம், எனக்கு இதை மாற்றணும் அதை மாற்றணும். அபுதாபி சர்ச்சில் எங்களுக்கு வந்து ரொம்ப பழைய பில்டிங் ஒன்று கொடுத்தாங்க. நாங்கள் வந்து 15 மினிட்ஸில் 20-25 பேர் வேலை செய்வோம். பியூட்டிஃபுல்லாக ஆக்கிடுவாங்க. அதை புது ஸ்க்ரீனு புதுசு எல்லாம் மாற்றிடுவோம். அப்படியே ரொம்ப அழகாக்கிடுவாங்க. அது பின்னாடிலேருந்து பார்த்தா இந்த ஹாலாக புதுசாக வர்றவங்க அந்த சர்ச்சில் ஆராதனை பண்ணுறவங்களாம் வந்து என்ன ஹாலே மாற்றிட்டீங்க அப்படின்வாங்க. பட் இங்கே நம்ம அதெல்லாம் பண்ண முடியல. இங்கே நமக்கு தெரிந்து கர்த்தர் பிரசன்னம் அதிகமாக இருக்குது. இந்த சர்ச்சுக்கு வந்து போன எல்லாரும் சொன்ன சாட்சின்னா தெரியுமா? ஒரு டைம் விசிட் வரும்போதெல்லாம் ப்ரெசன்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். இன்க்ளூடிங் பாஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது என்னை உடனே கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் ஐ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ். நான் எல்லா இடத்துக்கும் போகிறேன், பட் ஐ கேன் ஃபீல் த ப்ரெசன்ஸ் ஹியர். கர்த்தர் பிரசன்னம் இருக்கிற இடத்துல என்னன்னா நம்ம எல்லாம் நல்லா துதிக்கிறோம் அவரை. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். ஆமென். இதை தவிர வேறு எதுவும் இல்லை. இங்கே வந்து ஒரு கீழ்ப்படிதல் இருக்குது, ஒரு தேவ பயம் இருக்குது. நம்ம கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். இங்கே நமக்கு தெரியும் நமக்கு மெய்ப்பன் யாரு? இங்கே யார் ராஜா? இந்த சர்ச்சுக்கு லீடர் யாரு? ஆமென். அதுக்கப்புறம் தான் நம்மெல்லாம் அது நம்மெல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், உந்த நாமம் உயர்த்தும் இடத்துல எல்லா இடத்துலையும் நீர் வாசம் பண்ணுறீங்க. கண்ணு மூணு சொல்லாமல் எல்லாம் கண்ணு மூடுங்களேன். Let us all close our eyes and say, உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வி. கரங்களை உயர்த்தி சொல்லமா, துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி நீர் எந்த இடத்துல இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென் ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர் இல்லை? அடுத்த பாட்டு வேதம் சொல்லுது, கர்த்தரை வந்து வெறுங்கையில் போய் பார்க்கவே முடியாது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் டைமில் லெவிட்டிகஸ் புக்லாம் நம்ம படிச்சோன்னு சொன்னோன்னா, nobody can come to God's presence empty handed. கையில் ஏதாவது எடுத்துன்னு வருவான். கையில் ஒரு ஆடு, ஒரு டவ்வு, ஒரு காளை, அதெல்லாம் எடுத்துன்னு enter his gates with thanksgiving. இல்லை, கையில் அவங்க தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் எடுத்துன்னு வருவாங்களாம். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்ம கையில் எதுவும் எடுத்துன்னு வரல. நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுன்னு இருக்கிறோம், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை என் இருதயத்தில் நான் துதிச்சு தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங்கை நான் செலுத்த போகிறேன். ஆமென். இதே நான் அந்த சங்கீதம் 150 நான் வாசிச்சேன். இப்போ உட்காந்து அதில் சொல்லுது, சங்கீதம் 77 கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். Psalm 77 verse 11 ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருப்பார். நான் கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் நினைவு கூறுவாங்க பாருங்களேன். I will remember the works of the Lord, surely I will remember thy wonders of old. கர்த்தர் செஞ்ச நன்மை. அடுத்த வசனம் அப்படியே பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாருங்களேன். I will meditate also of all thy work. உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்கள் எல்லாம் யோசிப்பேன். நம்ம யோசிச்சு பார்க்கலாமா கொஞ்ச நேரம்? ஆண்டவரே, how much you have done in my life. எத்தனை அற்புதங்களை செஞ்சுருக்கிறீங்க, எத்தனை அதிசயங்களை செஞ்சுருப்பீங்க. நாங்கள் ஒரு தேங்க்ஸ் கிவிங்கை கர்த்தருக்கு செலுத்த போகிறோம். ஆமென். நம்ம ஒரு நன்றி பாட்டு கர்த்தர் கரங்களை தட்டி உற்சாகமாக நம்ம பாடலாம். கரங்களை தட்டலாமா?
செய்து நடத்தி வந்தீர், மறவாமல் எப்போதும் காத்துக் கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மறவாமல் எப்போதும் காத்துக் கொண்டீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இது நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இது நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் கர்த்தர் நடத்தி வந்தாரே, அவரை துதிப்போம். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தீர். சொன்னதெல்லாம் கரங்களினால் இது நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இது நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. வாக்குதத்தம் செய்த தேவர், அவர் உண்மையுள்ள தேவன். ஆமென். வாக்கு மாறாதவர் அவர். நமக்கு என்னெல்லாம் வாக்குதத்தம் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரோ அந்த வாக்குதத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம வேலை ஒன்றே ஒன்று தான், கிளைம். ஆண்டவரே, இந்த வாக்குதத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, இந்த வாக்குதத்தத்தை நான் நீ நிறைவேற்றுவேன் நான் நம்புறேன்னு சொன்னாவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குதத்தம் செய்கிற தேவனாகவே வெளிப்படுவார். ஆமென். அதனால் அந்த ஆண்டவர் நம்ம மீண்டுமா நம்ம சொல்ல போகிறோம். இன்னைக்கு காலையில் நான் வாசினேன், அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், அவரை மாதிரி வெளிப்பாடு பெற்றவங்க யாருமே இல்லையா. நோ ஒன் ஹேஸ் காட் த ரெவலேஷன் லைக் அப்போஸ்தல் பால். அவர் சொல்கிறார், அந்தளவுக்கு பயங்கரமான ரெவலேஷன் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு பலவீனம் வந்துச்சு, அந்த பலவீனத்துலேருந்து நான் வெளில வரவே முடியல. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஒரு பலவீனம் ரொம்ப இதாக இருக்குது. ஆண்டவர் சொன்னாராம், என் பலவீனத்தில் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். எங்கெல்லாம் நமக்கு பலவீனம் இருக்குதோ அங்கெல்லாம் we can see the fullness of grace. எங்கெல்லாம் நம்ம கம்மியாக இருக்கிறோமோ அங்கெல்லாம் கிரேஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சிங்க. wherever we are low, சிக்னஸ்ஸு, தாழ்மை, எங்கெங்கெல்லாம் வெட்கப்படுறோமோ, எங்கே வெட்கப்பட்டாலும் ஆண்டவர் அந்த இடத்துல எங்கெல்லாம் நமக்கு கம்மியாக இருக்குதோ, எங்கெல்லாம் we are going down, we should think there comes God's grace. ஆண்டவருக்கு பலவீனமானவங்க தான் தேவை. ஆண்டவருக்கு ரொம்ப நறுங்குண்ட ஆவி தான் கர்த்தருக்கு தேவை. அந்த மாதிரி ஆளுங்கள் தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால தான் பெரிய 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 ஆளுங்கள்லாம் இருந்தாங்க இஸ்ரேலில். ஏசாமி வரும்போது எல்லாம் டாப் பீப்புள் எல்லாம் பயங்கர படித்தவங்க எல்லாம் இருந்தாங்க. பட் he chose all fishermen, டேக்ஸ் கலெக்டர்ஸ், வானானவங்க, இவங்களை தான் போய் சூஸ் பண்ணி கம். ஏன்னா பலவீனமாக, ஐயோ நான் இதெல்லாம் தகுதியான்னு யோசித்தவங்கள தான் ஆண்டவர் கூட்டின்னு வர்றார். அந்த இடத்துல தான் அவர் கிருபை தாஸ்தியாகவே ஆகுது. ஸோ நம்ம யோசிச்சுக்கணும், எங்கெல்லாம் நம்ம கம்மியாக இருக்கிறோமோ அவர் பலம், அவர் கிருபை தாஸ்தியாக இருக்குது. அல்லேலூயா. கார்டு மாற்றுங்க. அப்போது தேவன் எங்கே நம்ம பலவீனப்பட்டிருக்கிறோமோ இன்னைக்கு அவருடைய கிருபையினால் கர்த்தர் நிரப்புவாராக. ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட் உங்களை என்கரேஜ் பண்ணணுன்னே இதை சொல்கிறார். எங்கே நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ, யூ ஃபீல் மை ப்ரெசன்ஸ், மை கிரேஸ் இஸ் கோயிங் டு கவர் தட் பிளேஸ். எங்கே நம்மளை எல்லாம் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் அவருடைய கிருபையை தருவார். ஞானத்தில் கம்மியாக இருந்தால் கிரேஸ் வேலை செய்யும். தோல்வியாக இருந்துச்சுன்னா கிரேஸ் வேலை செய்யும். ஏங்க இந்த கிரேஸை பாடும்போது மிராக்கிள் நடக்க ஆரம்பிச்சிடுமே. when we sing grace we can receive miracles. ஏன்னா தான் எங்கே நம்ம கம்மியாக இருக்குது அதை ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணுறாரு.
இன்னைக்கு ஆண்டவர் அந்த எங்கெல்லாம் கேப் இருக்குதோ, சிக்னஸ் இருந்துச்சுன்னா கிரேஸ் வருது. வேலையில் நம்ம எங்கன்னா தோய்வு போயிருந்தோம்னா கிரேஸ் வருது, புது வேலையை கொடுப்பாரு. இன்னும் ப்ரொமோஷன் வரலையா, கிரேஸு. எங்கெங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப டல்லாக ஃபீல் பண்ணுறோமா, இன்னைக்கு கிரேஸு. பரிசுத்தமாக வாழ முடியலையா, கையில் கொடுத்துடணும், கிரேஸு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் நீ வாங்குறதுக்கு ரெடி? நம்ம கேட்போம், ஆண்டவரே நம்முடைய கிருபை தாரோம். அப்படியே சொல்லுங்களேன், ஆண்டவரே ஃபில் மீ வித் யுவர் கிரேஸ் லார்ட். எங்கெல்லாம் நான் குறைவாக இருக்கிறேனோ அங்கே நிறைவாக்குங்க. எங்கெல்லாம் நான் ஷார்ட் ஃபாலாக இருக்கிறேனோ அங்கெல்லாம் உங்களுடைய கிருபை வரட்டும். எதுக்கெல்லாம் உங்களுடைய கிருபை தேவையோ, பலவீனத்தில், சுகவீனத்தில், தோல்வியில், அவமானப்பட்ட இடத்துல எல்லாம் கிருபை நிரப்பட்டும். பலவீனத்தில் கிருபை என என்றும் தாங்கிடுமே, காரிருள் வேளைகளில் நீர் என்னை நடத்திடுமே. இந்த பாட்டு தெரியுமா? தெரியாதுல்ல? அப்படியே பாருங்க, என் கூட சேர்ந்து பாடலாமா? இப்போ சொல்லுவோம். பலவீனத்தில் கிருபை என்னை என்றும் தாங்கிடுமே, காரிருள் வேளைகளில் நீர் என்னை நடத்திடுமே. ரெண்டே நோட்டு தான், ரொம்ப ஈஸி. லா 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 லா. ஈஸி இல்லை? பாடலாமா ஒரே ஒரு தடவை? பலவீனத்தில் கிருபை. பிள்ளைங்க சத்தம் பத்தலையா? கேள பாடலாமா எல்லாம்? என்னை என்றும் தாங்கிடுமே, காரிருள் வேளைகளில் நீர் என்னை நடத்திடுமே. போதும். இப்போ எத்தனை பேர் நம்புறோம் இது அப்படியே கர்த்தர் எனக்கு செய்வார்னு? How many of us believe? எங்கெல்லாம் பலவீனமோ கர்த்தர் என்ன தாங்குவார். எங்கெல்லாம் எனக்கு காரிருள் இருக்குதோ, டார்க்காக ஃபீல் பண்ணுறோமோ, கர்த்தர் அந்த இடத்துல வரார். ஆமென். ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஆண்டவரே, எங்கெல்லாம் இங்கே பலவீனங்கள் இருந்துச்சோ, எங்கெல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு காரிருள் இருக்கிறதோ, உடைய கிருபை வெளிப்படும். உடைய கரம் உடைய பிள்ளைகளை தொடட்டும். இன்னைக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. இங்கிருந்து கடந்து செல்லும் போது உடைய கிருபினால் நிரப்பப்பட்ட தேவ மக்களாய் நான் கடந்து செல்ல உதவி செய்யும். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென். Wherever there is requirement, wherever we feel down, it is going to protect. Amen. பாடலாமா? பலவீனத்தில் கிருபை என எங்கும் தாங்கிடுமே, காரிருள் வேளைகளில் நீர் என்னை நடத்திடுமே, பலவீனத்தில் கிருபை என்னை என்றும் தாங்கிடுமே, காரிருள் வேளைகளில் நீர் என்னை நடத்திடுமே. உம்மை
கண்மலை என் கோட்டை, நான் நம்பும் தேவன் நீர் ஒருவரே. நீர் என்னை தாங்கி வழி நடத்திடுவீர். உம்மையே நான் என்றும் நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை தேடுவேன், உம்மை நாடுவேன் என் இயேசுவே. உம்மை நம்புவேன், உம்மை தேடுவேன், உம்மை நாடுவேன் என் இயேசுவே. நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாமா? சேர்ந்து சொல்ல போறோம். உம்மை நம்புவேன், உம்மை நாடுவேன், உம்மை தேடுவேன் என் இயேசுவே. பாடலாமா? உம்மை நம்புவேன், உம்மை தேடுவேன், உம்மை நாடுவேன் என் இயேசுவே. உம்மை நம்புவேன், உம்மை தேடுவேன், உம்மை நாடுவேன் இயேசுவே. உம்மை நம்புவேன், உம்மை தேடுவேன், உம்மை நாடுவேன் இயேசுவே. Worship is the place where we receive miracles. ஏன்னா அங்கே தான் கன்ஃபெஷன் நடக்குது. ஆண்டவரே நான் பாவி நாங்கள் சொல்லுவோம். ஆண்டவரே உங்கள் கிருபை வேணும்னு சொல்லுவோம். உங்களை தான் நாங்கள் தேடுறோன்னு சொல்லுவோம். உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுவோம். எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் நடக்கிற ஒரே இடம் worship தான். That's the only place which will open lot of doors in our life. அதனால தான் வாசல்களை உங்கள் தலையை உயர்த்துங்கள். பாட்டே அப்படிதான். அனாதி கதவுகளை உயரும் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அந்த அந்த King of glory will enter when we start singing and praising God. அதுதான் நம்ம பாடுறோம். ஆண்டவரே நாங்கள் நம்புவோம், தேடுவோம், நாடுவோம். உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே நன்றி. கண்களை மூடி வண்ணமாகவே ஆண்டவரே நாங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம். All glory, all honor, all praises to you, Lord. ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவர், ஒருவரும் காணக்கூடாதவர். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனை நம்ம வர்ஷிப் பண்ணுறோம். அவர் தேங்க்ஸ் கிவிங்கோட போனோம், அவர் கிரேஸை கேட்டோம். நவ் வி ஆர் கோயிங் டு மேக்னிஃபை ஹிஸ் நேம். நவ் வி ஆர் கோயிங் டு மேக்னிஃபை, க்ளோரிஃபை ஹிம். மேக்னிஃபை, க்ளோரிஃபை. பூக்களை சொல்லுவாங்களாம், எப்போ ஒரு பூ ஃபுல்லாக மலருதோ இட்ஸ் த ஃப்ளவர் இஸ் இன் ஃபுல் க்ளோரின்னுவாங்களாம். மீன்ஸ் அது ஃபுல்லாக மலர்ந்து நம்ம ஹார்ட்டெல்லாம் பிரித்து ஆண்டவர்கிட்ட when we start glorifying the King. எல்லோலா நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே, எல்லோலா நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே, எல்லோலா நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே, எல்லோலா நீரே உமக்கு முடிவொன்றும் இல்லையே, உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே,
உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே. உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். மகத்துவமான தேவன். மோசே வந்து கேட்கிறார், ஆண்டவரே, can I know your name? Moses asked 4 questions to God. Sorry, Abraham asked 4 questions to God. 4 கேள்விகளை கேட்கிறார். செய்யுமா, நடக்குமா, என்ன, நீர் யாரு, உங்க பேர் நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். I am that I am. There is no beginning, there is no end. I am that I am. முடிவும் இல்லை, ஆரம்பமும் இல்லை. Unimaginable, unthinkable. That is our King of Kings, the Lord of Lords, the Creator of heaven and earth. Magnifying Him. Kids, can you close your eyes and keep praising God? He is the King who is going to come again to take us. Close your eyes, everyone close your eyes. Give honor to the King, give honor to the one who created, who brought us into His presence. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை அப்படியே கரங்களை வைத்து பரலோகத்துக்கு நேராக, ஆண்டவரே, நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், நீரே இருக்கிறவராயிருக்கிறவர். உமக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. Let us all praise, let us all say that, Lord, you don't have a beginning, you don't have an end. You are everlasting King, you are the King of Kings, you are the Lord of Lords. எல்லா மகத்துவமும் உடையவர், எல்லா மகிமையிலும் நிறைந்தவர். பூமிக்கு இறங்கி வந்தாராம். He came down to live with his people. யாத்ராகம் 25வது அதிகாரம் சொல்லுகிறது, Exodus 25, God wants to live among his people. That's why he asked Moses to build a tabernacle. அதற்காகவே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்யுங்க, நான் என் ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். God likes to live, God likes to come among us. நம் மத்தியில் அவர் வர வேண்டும் என்று விரும்புகிறார். He loves to be with us. அதனால தான் அவர் மகத்துவமானவர், மகிமை நிறைந்தவர். He loves people. நம்மளை ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு, especially his children. John chapter 17 சொல்றாரு, Lord, I pray for my children, for the one you have given to me. அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதனால தான், Lord,
Lord, I love you so much. You have loved me so much. You have shown your love in the cross for me, Lord. அதனால நான் உம்மை மகிமைப்படுத்துறேன், அதனால நான் உம்மை உயர்த்துறேன். Because you have given everything. You've showed enough that you love me so much. ஆண்டவர் அப்படியே நம்மளை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி இந்த தேசத்துக்கு அழைத்து நமக்கு வேலையை கொடுத்து நம்மளை பரிசுத்தவான்களேன்னு பட்டம் கொடுத்து நீதிமான்களேன்னு நம்மளை அழைச்சி அவர் ரத்தத்தினால நம்மளை கழுவினாரே, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், அதற்காய் கர்த்தரை துதிப்போம். Let us magnify his blood and his work in the cross. Lord, thank you ன்னு சொல்லாம எல்லாரும், thank you for the cross, thank you for the blood, thank you for making me holy and righteous in your presence. In the name of Jesus, we give all glory, honor and praise to you alone, Lord. என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. கர்த்தர் நம்மீது எவ்வளவாய் அன்புள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 78:38. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேக தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போதும் என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. அவர் நம்மீது கொண்ட கரிசனை. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போதும் என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக.
close your eyes. Heavenly Father, we thank you for this 14th of April 2024. This day, O Lord God, Heavenly Father, you said to Mary, this is my hour. Lord, you performed great thing, the first ever miracle at the place of Canaan, Lord. The impossible into possible. Lord, we stand over here, O Lord Jesus, in this church in Manchester. Spirit of God, touch your people. They are your people. They are your children, O Master. Lord, speak to them, Lord Jesus. I bow down to you, Lord God, Heavenly Father. Lead and guide us in Jesus' mighty name. And all together said, Amen. Please be seated there. Right. Now, can I give you a little bit of exercise? Those who are married, can you sit with your partner? Can you do that for me, please? Only those who are married. Let them be there. I'm not going to leave them. No, that's okay. Let them be there. But those who are married, those who are seated over there, be with your partner. And be with your children too. The reason I'll tell you, turn with me to Luke chapter 7, verse 44. Turn with me to Luke chapter 7, verse 44. Luke chapter 7, verse 44. Can someone read it, please? 44 to 46. Then he turned to women and said to Simon, "Look at this woman kneeling here. When I enter your home, you didn't offer me water to wash the dust from my feet, but she has washed them with her tears and wiped them with her hair. You didn't greet me with a kiss, but from the time I first came in, she has not stopped kissing my feet. You neglected the courtesy of olive oil to anoint my head, but she has anointed my feet with a rare perfume." That's enough. Here you can find three things. There was no water given, and there was no kiss given, and there was no oil given. When I came last time to this church, I met first a great person in this church who welcomed us was Jabaraj Singh. Is he here? Ah, yes. He had a big smile from the car park area, and he welcomed us. And he took us inside. And then I met Pastor over here. So first thing you need to identify, when you go to any house or any church, if anyone come new into the place, how you meet and greet them does matter. Put the first point in if you're noting down, meet and greet. How do you meet a person? How do you greet a person? Here, Jesus was in Simon's place. But Jesus said, when I came into your place, you didn't give me water, you didn't give me kiss, according to the tradition of Jew, and you didn't give me oil. We can talk many things, but when a new person come into the church, how do you react with them? That does matter for them to come again. Our smile must be the first priority. If we say that we are a born-again child of Most High God, the first quality we need to have is smile. Have you seen GP centers? When your name is called, the doctors will come and say, "Mercy, come on." Isn't it? That's a smile which they put. Why do they have that smile? That is one of the protocol they need to follow. I cannot come if I am a GP, I cannot call, "Mercy, come on."
Oh, she'll tell, why are you so rude? How can I take the treatment from you? And now when we come, a new person come into the church, we need to have an attitude of making that person feel at home. A church or a home is the same. When a person, if I come to, Sister Mercy's house or Brother Elias' house, if I enter into the house and immediately if Brother Elias say, "Oh, vantar avaru," got it? Do you think I will go into their house? No, I've not seen him doing like that. When I go into a house, he will hold my hand. He will say, "Pastor, FD Gringo, Pastor," go on from there. So that is how we need to be. Our attitude, the way we behave, the way we react, that does matter. Whether a person comes to your house or when you welcome a person who enters this door. It really matters. Because there were various subjects in this particular thing. I can take us together, but here, Jesus said to him, "You never gave me water. You never gave me oil. You never gave me a kiss." Nobody will tell those who come into this place, "Avan pesala, ivan pesala, iva romba pesna, ava romba pesna." No, they will not talk like that. How did you behave? That really matters. Billy Graham said like this, "If wealth is lost, nothing is lost. But when health is lost, something is lost. But when character is lost, everything is lost." Now, let me move further because I need to follow the time protocol, isn't it? Yes, I need to follow that. So, the first one you put it as meet and greet. How do you believe? How do you, meet a person? How do you greet a person? That really matters. Let us go to the next one, love at first sight. Have you heard of that, love at first sight? Now, if you go to Genesis 2:3, can you just put it for me, please? Genesis 2:3. That is in the first book of the Bible, Genesis 2:23. What did he say? Please read it, sister. At last, the man exclaimed, "This one is bone from my bone and flesh from my flesh. She will be called woman because she was taken from man." Right. This is love at first sight. When God called Adam and when he showed Madam, the first thing Adam told to his madam was, "You are bone to my bone and flesh to my flesh." This is called as love at first sight. Do you really had when you saw your beloved the love at first sight? Can I see anybody's hand like that? Nobody had it. Shocking, Pastor. Nobody had that. Now I think most of the people, their expectation was different. But what they got was different, isn't it? Now everybody had expectation, isn't it? Don't worry, even I had expectation. Right? Everybody will have an expectation. But doesn't matter. But God says, "Idu veche life lead panna." Isn't that very simple? Life is very simple. Now, he said like that when he looked at his madam. But the same person in the Genesis 3:12. And replied, "It was the woman who gave me the fruit, and I ate it." And then go on, sister. Yeah. Then the Lord asked the woman, "What have you done?" "The serpent deceived me," she replied. "That's why I ate it." Then Right. See, this is called as a blame game. Isn't it?
This is called as a blame game. This started from the time of creation till now. When God asked Adam, what have you done? First he said, that first love he said, she's my bone to bone, flesh to flesh. Now he said, இத்த குடுத்தியே இதுதான் இந்த மாதிரி துரோகம் பண்ணிக்குது. See, the blame game started from the creation. Even now, I'll tell you what, I've go to more than meeting groups. I go to individual families. When I go there, I will find if the children are studying well, A plus, in all the subject, the mother will come and say, எங்க பையன் பாஸ்டர் எல்லாம் A plus. ஒன்னா படிக்காத பையன் நினச்சிக்கோங்க, அவர் மாதிரி தான். Why do you think men are so buddhus? I know Tamil church, you sisters are not like that. I know that. Now I'm talking about somewhere outside, away from this church. Most of the people, they behave that way. This blame game is always there. When we try to change this blame game, half of the problem is solved. Half of the problem in the family is solved. Just take the responsibility to ourselves. Who has to be blamed? It is me. Most of the time, people get offended with me. I'm telling my own story. Most of the time, people will get offended with me. So I tell to my wife, Kathy, why did they behave like that? My son will give me an answer for that. Most of the time. If I finish a meeting and go, the next day or next evening, he will give me a class. Daddy, you should have done like this. One day I was after the message, I was preaching to one family. Separately. I was talking to them. And I was telling to that family, please read the Bible every single day. That is the only one which will keep up in your life. Whatever be the problem in your life, that will keep up in your life. But I was telling like that. Suddenly, see, he will always be there rounding, just like Jericho wall, he'll be surrounding me itself. He came, when I was telling that, immediately he came and told to them, Daddy, last evening you didn't read the Bible. எல்லாம் போயிடுச்சு, சொன்னதெல்லாம் போயிடுச்சு. Sometimes watch out. We have huge witness watching us. We see only we are there. A great person said like this, I never became a Christian by seeing a Christian. He said, I love Christ, but I hate Christian. What is the reason? If we Christians be like Christian, Jesus would have come long time back. I'll tell you, today there are so many things happening, as Pastor was telling, that Jesus is not going to come back. This Bible is not true. There are so many teachings happening in YouTube or various other media. This is happening. If Jesus Christ is not going to come back, why are we sitting in the church today? That is the only blessed hope which we have, that when he said, I am going now and I will prepare a mansion for you, I will come back and I'll take you. I don't drive. To come to this place, yes, Brother Arun and Sister Nancy were there, front of my house. I didn't tell them, இப்படி போங்க, இந்த ரோடு எடுங்கோ, M60 எடுங்கோ, M40 எடுங்கோ, 40 இல்லைனா 50 போங்க. I didn't tell to them like that. I just sat, put my seat belt, and I just took me to the right place. Jesus said, I will come back and I will take you. He knew not how to search for the address. He will come back and he will take you. That is the blessed privilege which we have. Now, the family started in Eden. The church started at which place? At
the Calvary? Yes. Now, I'll just touch few things and I will close. Ephesians chapter 5, verse 22 to 25. Wives, submit to your own husbands as to the Lord. See, wife must submit to Own husbands. own husband, not to any leased or rented husband. Got it? The Bible says, it is not thing. The Bible says so. Wife, submit to your own husband. Okay, go on, sister. For a husband is the head of his wife, as Christ is the head of the church. Right. He is the savior of his body, Right. the church. Right. As the church submits to Christ, so you wives should submit to your husbands in everything. Right. For husband, this means love your wives just as Christ loved the church. He gave up his life for her. Right. Now, the role of the husband is sacrifice. The role of the husband is sacrifice. The role of the wife is, what's that? Submission. Which is easier? Sacrifice is easy or submission is easy? Submission? Submission. See? Wherever I go, I hear this. The sisters always, they'll jump and say, submission is better. Sacrifice is not that easy. So here it says, wife must be submissive to whom? Their own. And here the husband must have what kind of attitude? As Christ loved the church, husband love your. How did Christ love the church? He gave himself as a ransom. And he paid on the cross. And he loved so. So it's a duty of husband to love his wife just like how Christ loved the church. Is it possible to do that? Somebody is telling like this. அது கொடுக்கிற டென்ஷனுக்கு எங்க சாக்ரிஃபைஸ் வருது எனக்கு. But here it says, sacrifice is most important thing which we need to do. The Satan's main aim is to break the family. You know how many families are getting ruined in the name of divorce? It has become so easy for people. Small little problem, they say, no, I don't want to be with you. What is the reason? They don't have link with the master. If they have link with the master, whatever be the situation, the family life will be fine. They say Christian life is like a bed of roses. But dear beloved, there are some thorns also in that. So people these days, they want only roses, isn't it? But there are some thorns also in that. But I'll tell you what, if you obey the commandment of God, if you do the will of God, your family life will be fruitful and you can be a sacrifice and she can be submissive to you. For that we need to give first preference in loving Jesus more than anything else. If we don't love Jesus more than anything else, there will be some great wall of China coming in between husband and wife. What is the most important thing in a family life is communication. What is the most important thing in the church is communication. If communication stops, everything is stopped. Just try for what I'm trying to tell you. Take your mobile and keep it somewhere in your cupboard and lock it for one day. See how will be the reaction. Yaar phone pannangalo, yaar WhatsApp pannangalo, yaar Facebook pannangalo, it will keep on hunting you. Because you got used to it. You know, the mobile phones have become like our kidneys, isn't it? Without that, it will not function. Our body will not function. Some people, they want to see every second, they want to see. 1 hour earlier, 1 hour earlier. Even in the church, they'll do it. 1 hour earlier, 1 hour earlier. Why they put their photos? Just to see how many likes they got.
You know, you have seen the WhatsApp messages these days. Kerala chief minister passed away. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். Mother-in-law passed away. ஏன்பா இவ்வளோ துரோகம்? They do not know what to put, what sign to put. But people are happy for everything. Without any meaning, people are running. But we as a church must show to the world, and we must be an example to the world. When the outsiders see us, when we walk as a family, when we come as a family, they must see and say, I can see Christ in them. That is what we are gathering every week over here. If that is not there, if the people cannot see us, see Christ in us, everything is empty. Now gone. Next, what I'm going to do is, I'm going to make an open heart spiritual surgery. Most of them are in medical line, isn't it? Can I see your hand to those who are in medical line? 100%. Why? I want to tell you what is the cause for the heart disease. If any person go for the test, immediately they say, blocks. Some will have 3 blocks. Some will have multiple blocks. The doctors will say, we can't do anything, we need to do open heart surgery. You know the real cause of this heart blocks? In medically, you can tell many things. Cigarette, maybe drinks, maybe food habits. Those kind of things you can say. One of my relative, he was a vegetarian. No drinks, no alcohol, no bad habits in his life. But he went in Rajaji Nagar area to one hospital, mainly meant for this heart cases. And he was admitted there. And the doctors, after all those tests, they said, Joseph, you have got multiple heart block. This person, he said to the doctor, Doctor, I don't smoke. I'm a vegetarian. And I don't drink. Why have got this? The doctor went away. Joseph, I don't know what is the reason that you got this. And doctor went near the door and he came back to this person again. Joseph, you said you are a vegetarian. You don't smoke. You don't drink. But you asked me why I got this. The doctor ஒரே ஒரு question lastல கேட்டாரு. When somebody, some other people, when they prosper in their life, உங்களுக்கு வயித்தெரிச்சல் இருக்கா? அது யாருக்கு இல்லை டாக்டர்? That is the main cause of all your blocks. I'm going to take this open heart spiritual surgery now. Go to Galatians chapter 5, 19th chapter. Sorry, 5th chapter, 19th verse. Now the works of the flesh are evident: Yeah. sexual immorality, Right. impurity, sensuality, idolatry, Right. sorcery, enmity, strife, jealousy, fits of anger, rivalries, dissensions, divisions, envy, drunkenness, orgies, and things like these. I warn you, as I warned you before, that those who do such things will not inherit the kingdom of God. Thank you, sister. Let that list be like that only. There should be around 15 to 17 causes for blocks. These are, I'm not a, doctor ilanga nane, I'm a pastor. But according to biblical thing, these are the major cause. Go to, you change it, sister? 19, 20, yeah. Okay? These are there are 15 to 17 cases in that. இது எதானா ஒன்று இருந்துச்சுன்னா போதும், you will have heart block. Just read it once again in Tamil, if someone. Can you read it? What are they? English, okay. Anybody in Tamil? Can you read it? பொறாமைகள், Yeah, okay. Yeah. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், Okay.
விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Right. These are the 15 to 17 things that are the root cause of heart blocks. Do you have any of these? Very clever people, Pastor. Sound you have trained them very well, Pastor. See, no answer, isn't it? No answer means you decide whatever you want. See, nobody has got any of these cases. Can you understand my language? Or is there any problem with my language? Isn't it? These are the 15 or 17 things will be there. If this is there in you, definitely it will be a problem. Try to check that. I don't have time to explain all those things, but try to check that. If anything is there, கோவம் யாருக்காரனா இருக்கா? கோவம் இருக்குங்களா சிஸ்டர்? அதில் கோவம் இருக்கா? கோவம்? Very good. Thank you, honest thieves. Very good. That's a honest answer, isn't it? And the கோவம் இருக்கணும். There is holy கோவம் also. But it should not go beyond the sunset. Yes. Same way you follow, everybody have. But there should be a check on what is there. If it goes beyond the control, these are the causes. How many of you got jealousy? அவன் வீடு வாங்கிட்டா இதுக்குள்ளேயோ எவ்வளோ ஆராதனை பண்ணினுக்கிறோம், ஒரு வீடு கூட கிடைக்கலையே. அவனுக்கு 2 வீடு இருக்கு, எனக்கு ஒரு வீடு கூட இல்லையே. அவனுக்கு 4 கார் இருக்குது, எனக்கு ஒரு கார் கூட இல்லையே. It's one of the jealousies, isn't it, sister? It's jealousy. அவ என்ன மாதிரி பந்தா ட்ரெஸ் போட்டு வரான்ப்பா, நம்ம எங்க அவனால. This is one of the things. See, if these things, this attitude is not changed, this will develop some pain in our life. I don't have time. Now, how to release this? There are 15 to 17. To release this, can you read it, please? The work of the fruit of the Spirit. But the fruit of the Spirit is love, Yes. joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. Against such things there is no law. See, there are 15 to 17 cases for the major heart blocks. To release this, in medical term, you call it as angioplasty, right? I need to shake hand myself, I think. When you don't say anything, what else I can do? It is called as angioplasty. We can do? CABG also we can do. Oh, okay. Oh, open. Are the extreme case, sister? Okay, fine. Thank you. Thank you for correcting me. But for doing that, in the 9 gifts of the Holy Spirit, if you follow that, read it once more in Tamil. ஆவியின் கனியோ Yeah. அன்பு, சந்தோஷம், சமாதானம். Slowly, sister. அன்பு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். One second. In the அன்புல, in the Valentine's Day ஒன்று இருக்க. How many of you know that? I think this problem with my language, pastor. ரொம்ப ஆளுங்களுக்கு வேலண்டைன்ஸ் டேனா தெரியாது இல்லையா? இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு they give this heart இல்லைங்களா? ஹார்ட் பெலூன், சின்ன சின்ன பெலூன், பெருசும் கிடைக்கும். அது பெரிய லவ்னா பெரிய ஹார்ட் தான் கிடைக்கும், சின்ன லவ்னா குட்டியாக கொண்டாந்துருவாங்க. அந்த ஹார்ட் உள்ள அம்பு ஏன் வைக்கிறாங்கன்னு இது மட்டும் தெரியல. இஃப் somebody knows after the service, please let me know. Go on. அன்பு, அன்பு, Yeah. சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, ஓகே தயவு, ஓகே, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். யா. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. See, if this, to cover up all those 15 to 17 cases, இந்த 9ல ஒன்னே ஒன்று சேர்ந்தா போதும். 9 ஃபாலோ பண்ணுறது தேவையில்லை. ஒன்னே ஒன்று, ஃபர்ஸ்ட் ஒன் அன்பு. If that comes, no, all the things are removed. இது தான் கேபேஜுங்களா சிஸ்டர்? கேபேஜ். மெடிக்கல் டேர்ம்.
You got it? How to meet and greet people. How we need to follow the love at first sight. For your family life to remain in a perfect level. ECG. How many of you know to read that ECG? Very good, very good, very good. At the straight line vanda? Aal kaliya? Yes, clean bold illa? அது அப்படி போய் இப்படி போய் வந்தா காத்துக்குதுப்பான்னு அர்த்தம் இல்ல? Same way, Ratan Tata, he said like this, the ECG also shows up and down. In our family life, there'll be some ups and downs. That means it is living. அப்படியே இருந்துச்சான்னு நினைக்கும். இன்னும் அப்படியே என்ன தெரியுமா? ஃப்ரிட்ஜுன்னு வச்சுக்கோ, இது ஃப்ரிட்ஜு. ஒரு what is that notepad? சின்னதா அது எழுதிருது. Tomorrow 6 o'clock I'll be leaving the house. 7 o'clock wife வரும். நீ 7 மணிக்கு விட்டா இருந்தா 10 மணிக்கு வந்தா என்ன? Got it? They speak touching the fridge. Don't do that. Communication is most important. Third, I told you about the open heart, spiritual surgery. Analyze what I've told. 17 points, 9 out of 9, that one thing is enough to sort out everything. Okay? Now I'm going to conclude this. I'm going to sing one more song and I will conclude. Can we? Right. Thank you for sitting together. So if you try to learn to sit in the church, you will sit anywhere in the world. Got it? As a family. Inga okkara mudilana engge okkara mudiyadu. How many of you felt happy sitting with your beloved? ஒரே ஒரு கை, 2 கை, 3 கை, 4 கை மட்டும் 5. உண்மையா சொல்றாங்களா பிரதர்? See, we need to learn to sit at least in the church together. பசங்க கூட வெள்ளக்காரங்க பாருங்க. See, they're listening, but I've seen. You take their kids somewhere, you take his wife somewhere, they'll tell, hey, உட்கார அவங்க கூட உட்கார. They will sit together. We learn a lot of things from them. We learn. They sit together. You know, when we cannot sit in the presence of the Lord Almighty, where else we will sit? Okay? I'll sing one song and I will close. We'll go back to the same tone. Parvalala, practice lala. Devame, Yeshua stotram devame. Jesus. You know, the songs goes on like this. The hen that knows its master. The donkey knows its master. But my people do not know. This is the cry of prophet Isaiah. Chapter 1. This I'll sing it in Malayalam. Is that okay? Language doesn't matter. Language doesn't matter. But I'll try to sing. Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Jesus. Jesus, Jesus. കാളത്തൻ്റെ ഉടയവനേ, കഴുതത്തൻ്റെ യജമാനൻ്റെ, പുൽത്തൊട്ടി അറിയുന്നല്ലോ എൻ ജനമറിയുന്നില്ല. ആകാശമേ കേൾക്ക, ഭൂമി ചെവി തരിക, ഞാൻ മക്കളെ പോറ്റി വളർത്തി, അവർ എന്നോടു മത്സരിക്കുന്നു. അകൃത്യഭാരം ചുമക്കും ജനം, ദുഷ്പ്രവർത്തിക്കാരുടെ മക്കൾ, വഷളായി നടക്കുന്നവർ,
ദൈവമാരൻ അറിയുന്നില്ല. ആകാശമേ കേൾക്ക, ഭൂമിയെ ചെവി തരിക. ഞാൻ മക്കളെ പോറ്റി വളർത്തി, അവർ എന്നോട് അവർ എന്നോട് മത്സരിക്കുന്നു. Thank you, Heavenly Father, for the time which you have given us, O Lord Jesus. Lord God, Heavenly Father, help us to obey thy word, to obey thy commandment, and follow your word, O Lord Jesus. As you told to Joshua, be strong and courageous. Meditate upon this word day and night, and you will prosper in all things. Help us to meditate upon thy word, Lord. Lord, your word is settled in heaven. Your word is the honey. Your word is a hammer. Your word is powerful than anything else, Lord. Thank you, Lord Jesus. Thank you for this wonderful time which you have given us, O Master. As you have spoken, Spirit of God, touch each and every one who are seated over here, O Master, and the ones who are watching through online. Lord, I pray for the ones who's not keeping in their health well, O Master. I pray for their healing, Lord. I pray for their deliverance in the name of Jesus. Let every sickness, let every diseases be healed in the name of Jesus. Lord, I pray for the people who have not received you as the personal Savior and Lord in their life, O Master. Give them the opportunity, O Lord Jesus, to come closer to you, to receive you as the personal Savior and Lord. And at the same time, we believe in your coming, O Master. And if it delays, O Lord Jesus, we know that you are looking for the ones you are yet to get saved, O Master. Thank you for your love. Thank you for your mercy. Thank you for your grace. We humbly bow down to you. In Jesus' mighty name. Amen. Yes, Pastor. நம்மளாம் எழுந்து நிற்கலாம். Thank you, Pastor, for the wonderful word. கண்களை மூடி ஆண்டவரிடத்தில், தகப்பனே, கர்த்தர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயங்களில் நம்முடைய வார்த்தைகளை நிர்வகித்து அதை 30, 60, 100 நாங்கள் கனி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். நல்ல சபையை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அருமையான பாஸ்டர் ஜார்ஜ் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அநேகருக்கு அநேக இடங்கள் அநேக சபைக்கு ஆசீர்வாதமாக அவர் வைத்து ஆசீர்வதித்தார். இந்த கிருபையின் கரத்தில் இந்த சபையை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளில் பேசுகிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் கிருபைகளும் நன்மைகளும் சமாதானம் ஒவ்வொருவரும் தாங்கும்படியாக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களும் இருப்பதாக. ஆமென். ஒரு வாழ்த்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.